ஜூன் 13ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வானிலை சார்ந்த செய்திகளை கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் ரொம்பவே இப்போ தீவிரமாக இருக்குன்னு சொல்லலாம். சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையுமே மேகமூட்டமாக காணப்படுது. ஆங்காங்கே தூறல், சாரல், அதுக்கப்புறம் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் மழை பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த 48 மணி நேரத்தில் காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம், அதுக்கப்புறம் சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், அதுக்கப்புறம் வாணியம்பாடி உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லையுமே நம்மளோட அந்த கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மதுரை, கோவில்பட்டி அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் அடுத்த 48 மணி நேரம் அடுத்த 4 தினங்களில் அனைத்து மாவட்டங்கள்லையுமே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அனைத்து பகுதிகள்லையுமே தீவிரமடைய போகுது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது முதலாக நமக்கு கேரளாவில் தொடங்கி அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இப்போது அடுத்த 8 நாட்களில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இனிமே பெய்யக்கூடிய மழை என்பது ஒட்டுமொத்தமாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா மாலை வேளையிலையும் இரவு வேளையிலையும் தான் மழை தொடரப்போகிறது. குறிப்பாக தமிழகத்துக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்குமே நமக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக எந்த இடத்துல வேணாலும் நமக்கு 10 சென்டிமீட்டர் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையிலையுமே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்லையும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் நமக்கு இனிமேல் மாலையிலையும் இரவுலையும் தொடர் மழையானது இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கையாக இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை என்பது நமக்கு இப்போ 23% அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. அதாவது நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதே எப்போ தொடங்கியது? ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம். அதுக்கு முன்னாடி கோடைக்கால பருவமழை. இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கி இப்போ பல மாவட்டங்களில் நல்ல மழை கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி இல்லைனாலும் இதமான சூழ்நிலை, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது. ஒரு இதமான வானிலை என்பது நிலவி வந்துட்டுருக்கு. இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும், கனமழை பெய்யலாம், அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் செய்தி. அதனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு நேரங்களில் மழை இருக்கும். அது என்ன மாலை இரவு நேரங்களில் ஏன் மழை பெய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று போய் கொண்டிருக்கிறது. அந்த காற்று என்பது அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் மதிய வேளையில் தொடங்கக்கூடிய மழை அப்படியே மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மதியம் மாலை நேரங்களில் ரொம்ப மழை தீவிரமாகி அது படிப்படியாக நம்மளோட தமிழக உள் மாவட்டங்கள்லையும் தீவிரமாகி அப்படியே படிப்படியாக நம்மளோட இங்கே கிழக்கு கடற்கரை வரைக்குமே பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை வரைக்குமே அந்த மழை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தீவிரமடைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வானிலை அறிக்கைகளை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் எங்களோட வீடியோக்களில். தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் என்னென்ன சொல்கிறாங்க எல்லா செய்திகளையுமே நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தென்மேற்கு பருவமழை என்பது இப்போ தான் தொடங்கியிருக்கு. இனிமேல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது இன்னும் இருக்குது. ஒரு மாதமும் எப்படி பார்த்திங்கன்னா இருக்க போகுதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். விவசாய பணிகள் இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா வெயில் கடுமையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கியதோ அப்பையிலேருந்தே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படுது. சில இடங்களில் மழை, சில இடங்களில் மழை இல்லைனாலும் பெரிய வெயில் இல்லை, கடுமையான வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு இதமான சூழ்நிலை தான் நிலவிட்டு வந்துட்டு. அதனால் வானிலை அறிக்கையை பார்த்திங்கன்னா நம்ம தினந்தோறும் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, நாளைக்கு ஒரு அறிக்கையை மாற்றி கொடுப்பாங்க. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் காலையில் ஒரு அறிக்கை கொடுக்கும், அப்புறம் மதியம் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. எல்லா அறிக்கைகளையுமே நம்ம சேனலில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நல்ல மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்கள்லையும், திருநெல்வேலி மாவட்டங்களில் பல இடங்கள்லையும் நல்ல மழை பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக எப்போவும் சொல்ல போனோம்னா மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதுவுமே ஒன்று. அந்த குற்றாலம் அருவி இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தான் ரொம்ப மழை இருக்கும். அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அந்த சிறுவாணி, அதுக்கப்புறம் அந்த
குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அந்த மலைப்பகுதிகள் அனைத்து பகுதியிலையுமே நல்ல மழை இருக்கும். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையுமே நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த 24 மணி நேரம் அடுத்த 48 மணி நேரத்துக்கு தொடரும். இது 15ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் எப்படி வந்து மழை இருக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் மழையை எப்படி எதிர்பார்க்கலாம்னா மாலை நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்லையும் கண்டிப்பாக மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் தென்மேற்கு பருவமழை இப்போது தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி அதனுடைய தீவிரம் என்பது தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. அனைத்து பகுதிகள்லையுமே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் குறைவாக தென்மேற்கு பருவமழை பதிவாக போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பதிவாக போகுது அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வடகிழக்கு பருவமழை நமக்கு தென்மேற்கு பருவமழை இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருந்தாலும் அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லலாம் வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தான். இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி காத்திருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.